சாப்பிட்டால அவன் எப்படி ஒரு 10 minutes ஆகும். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். எங்கள் வீட்டு அன்பியத்திற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தொடக்க பாடல். என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். எம்மை ஒளிரச் செய்து வழிகாட்டும் ஒரு வலுவூட்டி எம்மை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திடத் தோன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி எம்மை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அனைவரும் விவிலியத்தின் முன்பாக கைகளை நீட்டி விவிலியத்துக்கு மரியாதை செலுத்துவோம். மூவர் இறைவனாக. பிதாவே உம்மை போற்றுகிறோம். பிதாவே உம்மை போற்றுகிறோம். நானே கடவுளாகிய ஆண்டவர் என்றவரே. பிதாவே உம்மை போற்றுகிறோம். உம்மையின் கடவுளாகிய என் தந்தையே. பிதாவே உம்மை போற்றுகிறோம். உடன்படிக்கையின் தந்தையே. பிதாவே உம்மை போற்றுகிறோம். மிகுந்த இரக்கமுள்ள தந்தையே. பிதாவே உம்மை போற்றுகிறோம். இஸ்ரவேல் மக்களின் அரசே. உம்மையாக வேண்டுகிறோம். எங்கள் மத்தியில் வாரும் இயேசுவே. எங்கள் மத்தியில் வாரும் இயேசுவே. நானே வாழ்வு தரும் உணவு என்றவரே. எங்கள் மத்தியில் வாரும் இயேசுவே. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசுவே. எங்கள் மத்தியில் வாரும் இயேசுவே. பாவிகளை தேடி வந்த எங்கள் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாரும் இயேசுவே. கடவுளை அப்பா என்று அழைக்கும் உரிமை எங்களுக்கு கொடுத்த இயேசுவே. எங்கள் மத்தியில் வாரும் இயேசுவே. மனித ராசரை உயிர்ப்பித்த இயேசுவே. எங்கள் மத்தியில் வாரும் இயேசுவே. நற்செய்தி பகிர்வு. லூக்கா 21ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 5 முதல் 19 முடிய. லூக்கா 21ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 5 முதல் 19 முடிய. கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சி பொருள்களாலும் கோவில் அழகப்படுத்தப்பட்டிருந்தது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீ கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களை பற்றி கேள்விப்படும் பொழுது திகிலூராதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடு, அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சத்திற்குரிய பெரிய அடையாளங்களில் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேற முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரை பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடம் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்பொழுது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் நாணத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும்
உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரியர்களும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழாது என நீங்கள் மன உறுதியுடன் இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவிலில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களை கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்றை கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என
முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்பொழுது வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையிலிருந்து உங்கள் மனதை தொட்ட இறைவார்த்தையை நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. என் பெயரால் என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உன்னை வெறுப்பார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. வாழ்க்கை அனுபவ பகிர்வு. இந்த பிசில் படிக்க முடியாது. இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எடுத்து கூறவும். எங்க ஸ்கூல்ல ஜெயின் ஃபாதர் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே மாஸ்க்காக வந்திருந்தாரு. மாஸ் வைக்கும்போது பிரசங்கத்துல ஜெரால் மஜ்ரத் அவரோட ஸ்டோரி சொன்னார். அவரோட சாவி கோயிலோட சாவி ஒரு கோயிலோட செஞ்சிருப்பாரு. கோயிலோட சாவி கிணத்துல வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. அவர் குழந்தைஸ் ரொம்ப பக்தி இருக்கிறதுனால குழந்தைஸ் சேக்ரட் ஸ்ட்ரீட் பின்னாடி இருக்கும் சின்னசா. அதை எடுத்துகிட்டு அந்த கயிறு கட்டி நீங்கள் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் டைமு, என்னோட சாவி விழுந்துச்சு, ஃபாதர் நல்லா திட்டுவார், நீங்கள் போயிட்டு கையில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைஸ் இது பண்ணி உள்ளே போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த கயிறு எடுத்தோன்னா அந்த குழந்தைஸ் கையில் சாவி இருக்குமா. அந்த ஸ்டோரி சொன்னார். அதை அவர் கேரளாவில் பங்கு ஃபாதராக இருக்கும்போது அந்த ஸ்டோரி கிறிஸ்மஸ் அன்றைக்கி சொன்னாராம். ஒரு பொண்ணு எல்லா சப்ஜெக்ட்லையுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக முட்டை மார்க்கு தான் வாங்குவோம். அந்த பொண்ணு அந்த ஸ்டோரி சொன்னோன்னா அவங்க அப்பா அம்மா போய் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி பொண்ணு கம்மியாக மார்க் வாங்குது, அதனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னா அந்த பொண்ணு அந்த பிரசங்கத்தை நல்லா கேட்டு குழந்தையோட சுரூபத்தை எடுத்துகிட்டு போட்டு எக்ஸாம் எழுதும்போது ஒவ்வொரு கொஸ்டின் எழுதுறதுக்கு முன்னாடி குழந்தைகிட்ட சொல்லிட்டு எழுதுவாங்களாம். எல்லா சப்ஜெக்ட்லையும் 90% மேலே எடுத்தாங்களாம். சரி நாங்களும் அதை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு போனேன். 3 சப்ஜெக்டில் எனக்கு சென்டம் வரும், இன்னும் 2 சப்ஜெக்டில் 95 வரும். மனிதனை நம்புவதில்லை, கடவுளிடம் தஞ்சம் போவது நேர் என்று கடவுள் கூறியிருக்காரு. எங்க பையனுக்கு யார் பாரு அவன் கல்யாணம் நடக்காது, அவங்க போய் யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்லாம் பேசினாங்க. ஆனாலும் நான் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சான். தினமும் காலையில் ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே போவேன், நைட்லேயும் ஜெபம் பண்ணுவேன். கடவுள் எனக்கு தகுந்த என் குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணை தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு. அந்த கால் போறாரு போய்
கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்ம அதை உணர்றதே கிடையாது. அதை வந்து நம்ம சீரியஸாக நம்ம எடுக்கிறது கிடையாது. அதனால் இன்னைக்கு போன வியாழக்கிழமை தியானத்தில் காய் வேக வச்சுட்டு இருந்தோம். டைம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரமாக வடிச்சிடலான்னு சொல்லி வடித்து என் கால் ஃபுல்லாக நடந்துருச்சு. எஸ்பே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன நடக்கும்ல என்ன செய்யணும்னு தெரியாது, காலை உதறினேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எரிச்சலாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த கொப்பளமோ காயமோ எதுவும் நடக்கலை. இறைவனை எப்படி செய்கிற நன்மைக்கு நன்றி. ஃபுல்லாக அந்த காய் வேக வச்சது அப்படியே சாய்ச்சி புத்தமும் இந்த கால் ஃபுல்லாக நடந்துருச்சு. கால் ஃபுல்லாக சுடுதண்ணி ஃபுல்லாக நடந்துச்சு. செருப்பை ஓதிட்டு எஸ்வே எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, இந்த காலை வச்சு மட்டும்தான் சொன்னேன். அடுத்த நிமிஷமே அந்த எரிச்சல் ஒரு 2 நாள் இருந்தது. ஆனால் எனக்கு இந்த கொப்பளமும் போடல, புண்ணும் ஆகலை. நான் நல்லா எனக்கு வந்து முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டாக வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. நீங்கள் வந்து அதாவது வந்து பெங்களூர்லேருந்து சந்தாபுரத்துலேருந்து ஒரு காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை வந்து வேற ஒருத்தவங்க வந்து வெளியூருக்கு வந்து போகிறதுக்கு வந்து என்னை வந்து புக் பண்ணி வச்சுருந்தாங்க. நீ வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த சந்தாபுரத்துக்கு வந்து நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வரதுக்கு நான் போயிட்டு இது பண்ணிட்டு வந்தேன்னா அடுத்த நாள் காலையில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நான் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏற்கனவே புக் பண்ணதை. அதனால் இங்கேருந்து நான் கிளம்புனது வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கிளம்புனா அந்த காரை வந்து நான் எடுத்தது வந்து சந்தாபுரத்தில் வந்து காரை வந்து என் கையில் சாவி வாங்கி நான் எடுக்கும்போது வந்து கரெக்டாக பார்த்தா 4 மணி அந்த ஸ்கூல் வந்து எடுத்து இங்கேருந்து கிளம்பி பெங்களூர்லேருந்து கிளம்பி கரெக்டாக அந்த யாருக்கிட்ட காரை ஒப்படைக்கணுமோ அவர்கிட்ட வந்து கரெக்டாக வந்து 9 மணிக்கு அவர்கிட்ட காரை ஒப்படைச்சிட்டேன். 4 மணிக்கு கிளம்பி அந்த காரில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை வர சொன்னவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கார் மட்டும் தான் எடுத்துன்னு போய் கொடுக்கணுன்ட்டு அத்திப்பள்ளி போகும்போது தான் எனக்கு அந்த மேட்டர் சொல்கிறாங்க, கார் வந்து பிரேக் பிடிக்காது, அதனால் வந்து 2 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது தான் வந்து பிரேக் பிடிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நாங்கள் அப்புறமேட்டுக்கு எங்கள் மனைவிகிட்ட சொல்லும்போது எப்படிப்பா பண்ணுவாங்கன்னா, இல்லைம்மா விடுமா கடவுள்கிட்ட ஜாம் பண்ணிக்கிறேன், போய் அதை மூவ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அதில் எதனா விவரம் தெரிஞ்சுன்னா அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டாக வந்து போய் மூவ் பண்ணிட்டு 4 மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு கொடுத்துட்டேன். ஏன் அந்த மாதிரி ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா, சனிக்கிழமை ஈவினிங் வந்து என்னை வந்து கார் டிரைவிங்க்கு கூப்பிட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, சனிக்கிழமை காலையிலேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க. 5:30 மணிக்கு போகலான்ட்டு ஈவினிங். அதனால தான் நான் அந்த ப்ரோக்ராம் எடுத்தேன் பெங்களூர் போகிறத. திடீர்னு நான் வந்து கரெக்டாக வந்து கந்திக்குப்பம் போயிட்டு இருக்கும்போது ஆன்ஜிவேல வந்து அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, சாயந்தரம் போகிறவங்க நான் சனிக்கிழமை காலையிலே நீ வந்தீங்கன்னா தான் பரவாயில்ல, 5:30 மணிக்கு கிளம்பினா எனக்கு சரியாக போயிடுன்ட்டாங்க. என்ன பண்ண தெரியுமா, அவங்ககிட்ட மேட்ருன்னு சொல்லிட்டான், நான் இந்த மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் வந்து போயிட்டு இருக்கிறேன், ரிட்டர்ன் வர்றதுக்கு எனக்கு டைமிங் என்னன்னு தெரியாது, அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 மணிக்கு 8 மணிக்காவது நான் கிளம்பலாம், அந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மேட்டர் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இங்கேருந்து கிளம்பி கரெக்டாக வந்து 9 மணிக்கு கரெக்டாக வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது கரெக்டாக வந்து ராஜீவ்காந்தி நினைவு இடத்துக்கு பக்கத்தில் வந்து வந்தீங்கன்னா நான் வந்து காரை வாங்கியிருந்தாங்க. கரெக்டாக அந்த நான் ராஜீவ்காந்தி இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து பெரிய தேசிய கொடி மரமாக இருக்குது, அங்கே வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அண்ணன் நான் வரணும் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து எப்படி பார்த்தாலும் 9:30க்கு 10 மணிக்கு கிளம்புனா கூட எங்கள் விடிகாலம் 5:30 மணிக்கு தான் வந்து தருமபுரி வர முடியும். நான் கடவுள்கிட்ட ஜாம் பண்ணதுனால கரெக்டாக வந்து தருமபுரிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு வந்துச்சு பஸ்ஸு. 3:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே பஸ் விட்டு இறங்கினோடனே எனக்கு வந்து புளிக்கரை வரதுக்கு ஒரு பஸ் ரெடியாக இருந்துச்சு. அதில் ஏறினா பையனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து இங்கே வந்து ப்ரெஸ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி கார் 5:30 மணிக்கு வர சொன்னாங்க பாரு, அவங்களுக்கு முன்னாடி 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து 1 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் முடித்தேன். இது வந்து எல்லாம் வந்து கடவுள் தான் வந்து எனக்கு வந்து நான் ஜெபம் பண்ணது என்னன்னா 2 ப்ரோக்ராம் வந்து எனக்கு வந்து கட் ஆகக்கூடாது. ஏன்னா 2மே முக்கியமானது. இவங்க வந்து எதிர்ச்சியாக பண்ணது. இந்த கார் எடுத்துகிட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காரை வந்து தேவையில்லாமல் வாங்கி இந்த பிரேக் பிரச்சனைக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது அது அந்த ப்ரோக்ராமை. இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர், 2மே மிஸ் பண்ணக்கூடாது கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணா 2மே நல்லபடியாக வந்து முடிச்சிருக்காங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா இன்னைக்கு நற்செய்தி வந்து ரொம்ப ரொம்ப
ஆழ்ந்து சிந்தித்து நம்ம அதை நம்ம ஸ்டெப் எடுக்கணும். சரியா? யார் வந்து நம்ம எது சொன்னாலும் நம்ம உடனே ஆமான்னு சொல்லிடுறோம் இல்லை. நான் சொல்ல இருக்கு அந்த நச்சதை பாருங்க. சில பேர் வந்து அவர்கள் உங்களை ஏமாற்றி நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடனே நம்ம அதை நம்பிட கூடாது. ஆனால் கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான் நமக்கு தீர்விடுவதற்கு, அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. அதனால பிற மதத்தினவரை நாம் ஏதாவது அவங்க வந்து சொன்னாங்களா அதை நீங்கள் கேர் பண்ணவே கூடாது. கடவுள் ஒருவருக்கு தான். அது இன்னைக்கு நான் 2-3 நற்செய்தி எடுத்து பாத விளக்கம் சொன்னாங்க. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளை பற்றி, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எப்போ அழைக்கணும், எப்போ நமக்கு சாவு வரும். அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும் தெரியும், யாருக்குமே தெரியாது. வானதூதர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு நற்செய்தி நமக்கு. அதனால் கடவுளுக்கு மட்டும்தான். அது ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு 2000 உலகம் அடைய போகுது அப்படி ஒரு ரூமர் வந்தது. உலகம் அழிஞ்சிட போகுது ஒரு எல்லாரும் பயந்தாங்க. 2000 போச்சு, 2025 நம்ம வந்துட்டோம். 25 ஆண்டுகள் கடந்து நம்ம வந்துட்டோம். அதனால் உலகம் அழிகிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு நாள் கழியும், ஆனால் எப்போ அழியும் என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல நம்முடைய சாவு எப்போ வரும் என்று எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு வருது. ஆனால் நம்ம என்ன எப்பவுமே தயாராக இருக்க வேண்டும், எப்பொழுதுமே உழைக்க வேண்டும். அதான் அந்த மாசத்துல ஒரு லைன் வரும், உழைக்காதவன் என்ன செய்யக்கூடாது, உண்ணலாகாது. உழைக்காதவன் கண்டிப்பாக அவனுக்கு உணவு உண்றதுக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் எல்லாருமே நம்ம உழைக்க வேண்டும். உழைத்து சாப்பிடுவதில்லை, அது ஒரு அருமை. அதனால அவர் நல்ல ஒரு பாடம். எனக்கு இது அந்தோனியா நகருக்கு வர்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால எப்போ அந்த 3வது வாரம் வரும் என்று, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த 3வது வாரத்தில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. ஆனால் தயவுசெய்து வேலைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த வேலையை இல்லாமல் இருக்கிறது கண்டிப்பாக. அன்னைக்கு நீங்கள் அந்த வேலையை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக முடித்தீர்கள் என்றால் அது நன்றாக இருக்கும். அது ஒன்றுதான் ஒரு வேண்டுதல். உங்களுக்கு நமக்கு வேலை இருக்குது, எல்லாருக்குமே வேலை இருக்குது. அந்த வேலையை நம்ம நிறுத்தவே முடியாது. நாம் சாகும் வரையிலும் நம்முடைய வேலைகள், நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நாம் செய்து கொண்டு தான் இருக்கணும். அதில் யாருமே சொல்ல முடியாது. அதில் தான் அந்த பழைய ஏற்பாடு சொன்னேன், உலகமே வழியே போகுது, நம்ம ஏன் உழைக்கணும், நம்ம எதுக்கு அப்படியே அவன் உழைக்காமல் இருந்தான். அது நமக்கு எப்படி தெரியும் உலகம் முடியும் போது? நாம் யாருக்குமே தெரியாது. எவராலும் தீர்ப்பட முடியாது, எவராலும் சொல்ல முடியாது எப்பொழுது உலகம் முடியும் என்று சொல்ல முடியாது. எனவே முதல் காரியம் 3 நல்ல பாயிண்ட் சொன்னார். முதல் பாயிண்ட் என்ன சொன்னாரு அலெக்ஸ் ஃபாதர்? நிகழ்காலத்தை பத்தி பேசுங்க. போனது போச்சு. நம்ம வந்து அது அப்படி இருந்துச்சு, அப்படி நடந்து, இப்படி நல்லா முடிஞ்சு போன கதையை பேசுறதுக்கு நம்ம தேவையே இல்லை. நாம் இந்த நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்யலாம், அதுதான் முதல் படி. அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னாரு? பழையதை நினைச்சு ஒளி பண்ணக்கூடாது. அதுதான் முதல்ல நிகழ்காலத்தை பத்தி நீங்க திங்க் பண்ணுங்க. பழையதை வச்சு நீ திங்க் பண்ண வேண்டாம். நிகழ்காலத்து நம்ம இப்ப என்ன செய்யணுமோ அதை தான் நான் செய்யணும். அது ரெண்டாவது, நாம் உழைக்க வேண்டும். நான் உழைத்துதான் நான் சாப்பிட வேண்டும். உழைக்காதவன் கண்டிப்பாக அந்த சாப்பிடுவதற்கு அவன் அருகதையே கிடையாது. மூன்றாவது, நம்ம எப்பவுமே தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுது இறைவன் கூப்பிடுவார் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். யாருமே சொல்ல முடியாது, இல்லை உலகம் முடிய போகுது பல தடவை சொன்னாங்க, ஆனா இன்னும் முடியல. ஆனா நம்ம எப்போ எதிர்பார்க்காம இருக்கின்றோமோ, நம்ம எதிர்பார்க்கிற இடத்துல கண்டிப்பா நடக்காது. நாம் எதிர்பார்க்காத இடத்துலதான் அது நடக்கும். எனவே எப்பொழுது நடக்கும் என்பது நமக்கு தேவையில்லை. நாம் இருக்கின்ற காலத்திலே, நிகழ்காலத்திலே நாம் என்ன செய்யணுமோ அதை நாம் தொடர்ந்து செய்வோம். இறைவன் என்றும் நம்மை வழி நடத்துவார். சென்ற மாத அறிக்கை. சென்ற அன்றைய கூட்டம் வந்து 19/10/2025 அன்று மகிமநாதன் அந்தோணியம்மாள் அவர்களிடத்தில் நடைபெற்றது. மொத்த குடும்பம் 13. அன்பிய பொறுப்பாளர் ஜான் பவுல், துணை பொறுப்பாளர் ஜோஸ்பின் மேரி, அன்பிய செயலாளர் சுர்தீப் ராஜி, கூட்டத்தை வழிநடத்தியவர் வந்து ஜான் பவுல். அந்த வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை வந்து லூகாஸ் 18:1-8 முடிய. மைய கருத்து, மனதிலாமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும்.
அப்புறம் வந்து வாழ்க்கை அனுபவ பயிர் வந்து லூர்து மேரி வந்து தன் அண்ணன் மகனுக்கு திருமண வாரம் கிடைத்ததுக்கு நன்றி கூறினார். ஜெபத்தில் வேறொன்றி எல்லா சோதனைகளிலிருந்தும் விடுதலை பெறவும் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கவும் அறிவுறுத்தினார் அழுத்தவரை அவர்கள். பங்கு செய்தி வந்து மறைபரப்பு ஞாயிற்றில் என்ன செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. குடும்பத்திற்கு 200 ரூபாய் அப்பொழுது இங்கே அந்தோனி நகரிலே கடை வைப்பது பற்றி முடிவு எடுக்கப்பட்டது. பங்குனுடைய சந்தா வந்து இந்த வருடத்தினுடைய சந்தா வந்து விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. எல்லோருடைய வீட்டிலும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அது செஞ்சீங்களா? முடிவு எடுத்தோம், அது செஞ்சீங்களா? அதுதான் நம்ம கேள்விப்படி. இருக்கிறது ஒரு 12 வீடு தான். அதுல ரெண்டு டேர்ம் வரல. அவை ஒரு மாசத்துல மட்டும் போறோம்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம். பங்கு செய்தி அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த அரசாங்கத்துல இருந்து ஓட்டு லிஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஃபார்ம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க சொன்னபடி வந்து இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க கொடுத்து எல்லாம் முடிச்சு இது பண்ணிட்டாங்க. அதான் நமக்கு உரிமை இருக்கு, ஓட்டு போறது நமக்கு உரிமை இருக்கு. அதனால அதை வந்து இழந்து விடாது. அதன் பிறகு வந்து முதலும் முடியும் முக்கியமான இது வந்து சந்தா வந்து எத்தனையோ டைம் வந்து ஒவ்வொரு மாதம் சொல்லுது. வருஷம் முடிய போது அதுக்குள்ள வந்து கட்டாதவங்க வந்து கட்டினா வேற புக்கு வந்து புது புக்கு 2026ல கொடுக்கறதுக்கு வந்து பங்கு பத்தாண்டை வந்து ரெடியாக இருக்கிறாரு. அதனால வந்து கொடுக்காதவங்க பங்குக்கு சம்மந்தப்பட்ட இப்போ காசு வந்து எதுவும் கொடுக்காதனால எல்லாம் கொடுக்க முடியுங்க. இப்போ அடுத்த அன்பிய கூட்டம் எங்கே நடைபெறுதுன்னு சொல்லுங்க. அடுத்த அன்பிய கூட்டம் வந்து அருளானந்தம் ஜெசிந்தா அவர்கள் இல்லத்தில் அடுத்த அன்பிய கூட்டமானது அடுத்த மாதம் அன்பிய கூட்டம் வந்து நடைபெறும். சரி, இன்னைக்கு அங்கதான் மாத்தி இது பண்ணிட்டாங்க. அடுத்த அன்பிய கூட்டம் நடைபெறும். அதுல எல்லாரும் வந்து கலந்துங்க. இந்த சந்தா வந்து எல்லாம் வந்து கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். என்ன கலெக்ஷன் பண்ணீங்க பாரு இதுக்கு மிஷின் சண்டைக்கு. அது காசு வந்து இங்க 200 ரூபா கொடுக்கலான்னு வந்து முடிவு பண்ணி கடை நடத்தலான்னு பார்த்தாங்க. அது கொஞ்சம் கடை நடத்த முடியாதனால வந்து வீட்டுக்கு ஒரு 300 ரூபா வசூல் பண்ணி காசு வந்து ஒருத்தவங்க வந்து 500 ரூபா கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் கலெக்ஷன் பண்ணி 3800 ரூபா வந்து நம்ம அன்பிய சார்பா வந்து பங்கு தந்தையிடம் வந்து இன்னைக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டது. போன வருஷம் வந்து 4000 ரூபா கொடுத்தாங்க கடையில நடத்தி. சரி, இந்த வருடம் வந்து கடையை நடத்தினால காசு கொடுத்து உதவிய அந்தோனி நகர் அன்பியத்துக்கு அந்த தலைவரங்க முறையில் வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டும் போது ஞாபகம் பணம் கொடுத்துருக்குறோம். ரகசிய காணிக்கை வந்து 259. யாராவது கருத்து சொல்லி எல்லாம் மாதப்பாட்டு பாடி முடிச்சுங்க. அப்புறம் வந்து ஊர்ல அனைத்து குடும்பங்களுக்கு வந்து அன்பிய தலைவர் என்ற முறையில் வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சரியானபடிக்கு வந்து கோயிலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து அந்த சீனியாரிட்டி பிரகாரம் வீடாக வரும்போது வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு பண்ணி ஒரு வீடு கூட்டணும் அப்படின்னா 2 பேர் 3 பேர் கூட சேர்ந்து வந்து அந்த இதை வேலை செஞ்சுருக்கிறீங்க. தொடர்ந்து அதை வந்து பூசை இருந்தாலும் இல்லைனாலும் வாரத்துக்கு குடும்பம் வந்து அதை வந்து செஞ்சுட்டு வாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கோயிலில் வந்து மிஸ் ஆனது வந்து 2 பொருள் வந்து மிஸ் ஆயிடுச்சு. கோயில் கூட்டு காணோம், அப்புறம் காணிக்கை எடுக்கிற குடுவையை காணோம். அதனால ஒரு நாள் வந்து நான் ஒரு தயவு செஞ்சு கேட்கிற வீட்டுக்கு போய் சாயந்தரத்துல அந்த பீரோவுக்கு பக்கத்துல இருக்கிற 2 பீரோ அந்த செட்டிங்கை வந்து
எல்லாம் வெளியே எடுத்துட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி தேவையில்லாதெல்லாம் வெளியே கொட்டிடலாம் ஒரு நாளைக்கு சாயந்தரத்தில். அப்போ எடுக்கும்போது வந்து தேவைப்படுறத வச்சுக்கணும், தேவையில்லாதெல்லாம் போட்டலாம். அது ஒரு நாள் செஞ்சிடலாம். எங்கேயாவது இருக்கா? அதுதான் அது பூட்டு இல்லை, அந்த கூடை காணிக்கை எடுக்கிற கூடை இல்லை. இல்லை நான் கேட்டு பார்க்குறேன். அந்த பழசு ஒன்று இருந்தது அந்த பெரிய கோயில்ல, அது இருந்தால் சேப்பு கூடை. அந்த இது அந்த துணி அந்த பெரிய கோயில் எடுக்கிறாங்க பட் அந்த மாதிரி பழசு ஒன்று இருந்தால் இருந்தால் நான் கொடுத்தேன். சரி. அது ஒன்று இருந்தால் நல்லா கிடைக்குமா வாங்கலான்னு. இல்லை அந்த பழசு இருக்கும், அது புதுசாக 2 நான் வாங்கி தரேன். இல்லை இந்த கைப்பிடி மட்டும் சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக ஒன்று வாங்கலாம் பூட்டோட அந்த கணிக்கு போகலாம். சரி வாங்கிடலாம். நானே கூட வாங்கி தரப்பா. சொல்லுங்க சிஸ்டர் எங்க இருக்கு? யாரு? சரி சரி மாதா பாடல். மாதா ரவுண்டாட்டில் அக்கா எங்க உள்ளவா பாப்பா கிட்ட சரி அங்கிட்ட நீங்க அப்படியே தம்பி நீங்க அங்கே போயிடுறேன். மாதாவே துணை உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றம் பாதையமை பாரும். வானோதம் அரசே தாயும் மன்றாட்டை தயவாய் கேளும். ஏதோ எஞ்சமை நீக்கல்லாமல் ஏக்கால துணை தற்காலும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றம் பாதையமை பாரும். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே வீட்டில் நடந்த வந்தியத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றி.